ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரேந்தம்பூர் போயிருந்தோம், ராஜஸ்தான். அங்கே வந்து ஹோட்டலில் தங்கினோம். அங்கே 2 நாளைக்கு 18,000 வந்துச்சு. அப்புறம் நீச்சல் குளம்லாம் இருந்துச்சு. சரி சொல்லி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாள் வந்து நல்லா குளித்தோம். 1/2 hour நல்லா நீச்சல் சந்தோஷமாக வந்து குளித்தோம். ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே இந்த அவங்க தோட்டம் போட்டிருக்காங்க. அந்த மரத்தில் ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைலாம் வந்து இருக்குது. ஹோட்டல் வந்து நல்லா இருந்தது. சாப்பாடெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் வயறு தான் ரொம்பவே இல்லை. அதுக்குள்ளே 1000 2000 பில்லு வந்துருச்சு. அதனால தான் வந்து 7 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் போயிருந்தோம். நிறைய பேர் போனால் அப்படி தான் கஷ்டம். ஏன்னா எல்லோரும் ஆளுக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு வந்து வயர் நிறையவே இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து இத்தனை பேர் வயனதே சாப்பிட்னா ஒரு 5000 வரும் போல் இருக்குது. அந்தளவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு ஹோட்டலில். அப்புறம் ஹோட்டலில் பற்றி நிறைய சொன்னாங்க. ஏன்னா ஓனர் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து ஒரு முறை தாக்கியிருக்கான் அவரை. அவர் வருவார் ராத்திரி அப்படி சொன்னாங்க. ராத்திரி வந்தார், நான் பார்த்தேன். முகத்துலலாம் அப்படி இன்னும் அவருக்கு காயமாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஹோட்டல் வாசலில் வந்து கழுதைப்புலி சிறுத்தைலாம் அவர் நேற்று ராத்திரி கூட வந்து கழுதைப்புலி வந்து போச்சு, சிறுத்தை வந்துட்டு போச்சு சொன்னாங்க. ராத்திரி பயங்கரமாக குறைச்சிச்சு. ராத்திரி ஒரு 2-3 மணி இருக்கும். 3 மணிக்கு வந்து வாசல் வந்து எல்லா நாயும் குறைக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன். எங்கேன்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக குறைச்சிது. ஏதோ வந்தது அப்படி தெரியுது. ஏன்னா இப்போ காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால கழுதைப்புலி சிறுத்தை இதெல்லாம் இங்கே வந்துட்டு போனோம். அதனால தான் டைகர் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹோட்டல் பேர். ஏன்னா அவரை வந்து தாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி நிறைய நியூஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நியூஸில் போட்டாங்க. நிறைய இது வந்துச்சு சொன்னாங்க. பார்த்தோம். முகத்தில் இப்போது மார்க்காக இருக்குது சொன்னாங்க. எப்போன்னு தெரியல அவரை வந்து தாக்கியிருக்கு. இப்போ அவர் நல்லா இருக்கார். இப்படி நிறைய நியூஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. சஃபாரி ஃபோனு ரொம்ப ஆசை. இப்போ பார்த்து இன்னொரு ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சு. சார்ஜ் ஆக மாட்டேங்குது. இந்த மொபைலில் தான் எடுக்கணும். எவ்வளோ பக்கத்தில் மலைகள் இருக்குது பாருங்கள். டைகர் வந்து அவரை தாக்கிடுச்சு. அதனால தான் டைகர் 7 அப்படின்னு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து ஒரு வழியாக பிழைச்சி வந்து வந்தார். இருந்தாலும் 32 தையல் வந்து முகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் வருவாங்க, ஏன்னா ஹோட்டலில் ஏதோ வேலை பண்ணுறாங்க, வருவாங்க சொன்னாங்க. சாயந்தரம் வந்தாங்க. ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கல. ஹோட்டலில் வந்து சாமான்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே ஏதோ கீது இருந்துச்சு. ஃபுல்லாக ரிப்பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் போய் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா சொல்லிட்டு ஓனர் அவங்க ஒய்ஃபு 2 பேரும் வந்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து நான் போய் பேசலை, பக்கத்தில் இருந்து பார்க்கல. அந்த கோயில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அடுத்து இந்த பாருங்கள், பக்கத்தில் மலைகள் இருக்குது. நம்ம ஓண்டி இந்த பாருங்கள் எல்லாமே இங்கேருந்து வச்சுருக்காங்க. காரு பாருங்கள். ரொம்ப நாளாக ஆசை போகணும்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள். இங்கேயே பக்கத்தில் நிறைய பேர் வீடுகள் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். வாசலே 2 ஜீப் நிறுத்தி வச்சுருக்காங்க சஃபாரி போகிறதுக்கு. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சும்மா ரூம் 12 மணிக்கு தான் தரவேன் நாங்கள். சரி அந்த ஃபோட்டோவை வீடியோலாம் எடுக்கலாம் தான் சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள். சஃபாரி சஃபாரி வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்ததில்ல. இது வந்து எத்தனை பேர்னா இதில் 2 இவங்க ஒன்று தான் இருக்குது. இதில் 3 6 பேர் தான் சொன்னாங்க. நாங்கள் 7 பேர் இருக்கோம். ஆனால் 6 பேர் தான் போக முடியும்னு சொன்னாங்க. பாருங்க ஹைட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. 3 பேர் இதில் 3 பேர் இதில் 3 பேர். சஃபாரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, கனவுன்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து நிறைவேற்றுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இது 2 சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒன்று பார்த்திங்கன்னா, அப்புறம் இது ஒரு பண்ணியிருக்கோம், இன்னொன்று பண்ணியிருக்கோம். 2 வந்து பண்ணியிருக்கோம் பஸ்ஸு. 2 நாள் இங்கே தான் வந்து தங்க போகிறோம். காற்று சிறுசிறுன்னு அடிக்குது. இயற்கை எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. பாருங்கள் மலைகள் பாருங்கள். மலைகள் வந்து பார்க்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதே வந்து நைட்டு அப்படின்னா இருட்டிடும். ஆனால் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாருங்க பின்னால் மலைகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே ரேந்தம்பூரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து புதுசாக வருது பாருங்கள். குட்டி குட்டியாக கருப்பு கலரில். இங்கே வாங்க காடுகள்னால காட்டில் இந்த வாங்க சின்ன சவுண்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரேந்தம்பூர் நேஷனல் பார்க்கில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
எல்லா இடத்துலையுமே புளி சிறுத்தை போட்டிருக்காங்க பாருங்க. ஹோட்டலில் வந்து 2 மாடி இருக்குது. இன்னும் 12 மணிக்கு தான் தருவேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, எல்லா ஹோட்டலுமே ஃபோர்ட் மாதிரி நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே க்ரீன் கலர் இந்த மரம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை, ஒயிட்டு எல்லோ, ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை, க்ரீன் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை இருக்குது. ஃபாரினர்ஸ்லாம் வந்து தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீச்சல் குளம்லாம் வந்து கட்டிக்கிறாங்க. பக்கத்தில் எல்லா வசதியும் தருவாங்க. நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போதும், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி நமக்காக வந்து ரெடி பண்ணி தராங்க. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. போனவொடனே சில இடத்துல நைனிடால்லாம் ஹோட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து உடனடியாக ரூமெல்லாம் வந்து ரூம் தரலேட்டாலும் சரி சொல்லி பாத்ரூம் டாய்லெட்லாம் வந்து உடனே வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தோம், கொடுத்துட்டாங்க. நல்ல பெரிய ஹால், பெரிய ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பால்கனி, பெரிய எல்லாமே வந்து சூப்பராக பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து 4 பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரே ஒரு சோப்பு தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து காட்டியிருந்தேன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பாருங்கள். உங்களுக்கு பாடி லோஷன், அது இது, ஷாம்பு, கண்டிஷனர், கும்பிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு சின்ன சோப்பு தான் கொடுத்தாங்க. 17,000 18,000 கொடுத்து வாங்குறதுக்கு இவ்வளவு தானா? 2 ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்பாடு சேர்த்து நாங்கள் 3,000 சாப்பாடு சேர்த்து வந்து 15,000 பே பண்ணியிருக்கோம். 2 ஹோட்டல் 15,000 ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வசதியாக வந்து இருந்துச்சு. பெரிய வந்து இருந்தது. எல்லாமே ஏசி போட்ட ரூம் தான். பால்கனியும் நல்லா பெரிய பால்கனியும் கொடுத்துருந்தாங்க. 2 சேரும் போட்டிருந்தாங்க. அதனால் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அதில் காய போடுறதுக்கு வசதியாக இருந்தது. அதுபோக மொட்டை மாடிக்கு வேறு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். கீழே எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது. மொட்டை மாடி, அதுக்கப்புறம் வந்து ரூமு, அதுக்கப்புறம் கீழே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. 14,000 அழகாக கொடுக்கலாம். அதுபோக நீச்சல் குளம். வீட்டுக்காரர் கூட சொன்னார், இப்போ அதுக்கப்புறம் வரும் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து சும்மா வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த தடவையும் கண்டிப்பாக சஃபாரி போவோம் அப்படி சொல்லியிருக்கோம். இப்போ ராஜஸ்தான். இதுக்கு அடுத்து எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் முடிவு ஆகலை. செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தான் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. செப்டம்பரோ அக்டோபரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் முடிவு இன்னும் ஆகலை. அதனால் அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செப்டம்பர் இல்லை அக்டோபர் இந்த 2ல் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கார்த்திகை 10க்குள்ளே, டிசம்பர் 10க்குள்ளே கல்யாணம் நடக்க போகுது. இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் நடக்கும், கல்யாணம் வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சென்னை போக வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ராஜஸ்தான் நெக்ஸ்ட்டு வந்து செப்டம்பரோ அக்டோபரோ என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் அப்போ எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு அப்போ வீடியோக்கெல்லாம் வந்து போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.